ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து போட் நெக் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது ஒரு போட் நெக் வச்சு எப்படி நம்ம வந்துட்டு பிரின்சஸ் கட் போடுறது, அது என்னென்ன விதமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடைசி வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டு 2 வீடியோவுமே ஒரு போட் நெக் எப்படி பேக் போர்ஷன் போடுறது, அதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணும்னு, அடுத்த வீடியோ வந்துட்டு அதனுடைய ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம பிரின்சஸ் கட் வைக்கும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அதில் வர பேக் ஓப்பன் ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து நான் ஃபோல்டிங்கில் தான் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பேக்கில் ஓப்பன் வேணும்னாலும் வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வைக்கும்போது அந்த கிராஸ் மட்டும் நான் வந்து ஒரு டாட் பிடிக்க சொல்லியிருப்பேன். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் கட் பண்ணி ஓப்பன் பீஸும் இந்த பீஸும் ஜாயின் பண்ணால் போதும். அது பேக்கு ஃப்ரண்ட்டு எப்படி வேணாலும் நம்ம ஓப்பன் வச்சுக்கலாம். இப்போ அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ போட் நெக் ப்ளவுஸ் ஓகே, அதை வந்து பிரின்சஸ் கட் போட்டால் எனக்கு செட் ஆகலை, அதில் யோக் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், என்னுடைய வீடியோஸ் வந்து நிறையா ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற இதில் என்ன டவுட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் நிறையா இருக்குது. கண்டினியூஸாக நான் போடுற வீடியோஸுமே உங்களுடைய டவுட்ஸுக்கும் உங்களுடைய என்னென்ன புதுசாக ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஓகே, நம்ம வந்து போட் நெக் வச்சு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி யோக் வச்சு நம்ம போடுறது அப்படிங்கிறது தான். இப்போ அதுக்கான இந்த இதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து பேக் போர்ஷன். இப்போ இதில் வந்து நம்ம வேறு ஒரு கிளாத்தில் நம்ம அப்படியே இதை ப்ளேஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஒரு லைனிங்லேயோ அல்லது வேறு ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் வந்து இதை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கும்போது அதை க்ராஸாக கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பனில் வந்துட்டு ஃப்ரண்ட் ஓப்பன் தான் அப்படின்னா நீங்கள் நார்மலான ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி வந்து நம்ம க்ராஸ் போட்டு நம்ம போடுவோமோ அதே மாதிரி இந்த ஷேப்பை வந்து நீங்கள் க்ராஸாக வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் வேணும்னாலும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம், ஃப்ரண்ட்டு வந்து க்ராஸ் வேணும்னாலும் நம்ம க்ராஸாக போட்டுக்கலாம். இப்போ நான் இது வந்து க்ராஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக புரியாது அப்படிங்கிறக்காக நான் இதை வந்து நேராகவே போடுறேன். நீங்கள் கீழே இருக்க கிளாத்தை வந்து எந்த ஷேப்பில் போடுறீங்களோ அந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கிடைக்கும், க்ராஸ் அல்லது நேர் அந்த மாதிரி வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது ஃப்ரண்ட்லலாம் ஈவனாக தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, இதே அளவு தான் இருக்குது. இங்கே எப்பவும் போல் நம்ம இந்த இடம்லாம் சேம் இதே தான் நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது யூஸ்வலாக உங்களுக்கு என்ன யோக் அளவு வேணும் அப்படிங்கிறது தான். நான் ஒரு 3 இன்ச்சு வைக்கிறேன். அதே மாதிரி கப் ஷேப்பை பொறுத்து டாட் பொறுத்து இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு நான் வைக்கிறேன். இங்கே எவ்வளோ டாட் பிடிப்பீங்களோ அதில் பாதி இங்கே வைங்க, அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு நான் இங்கே 3 இன்ச்சு வச்சுட்டேன். இங்கேருந்து இங்கே ஒரு 1.25 நான் வச்சுட்டேன். இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே இதுக்கு நேராக ஒரு 1/4 இன்ச்சு வந்து விட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் எதுக்குன்னு தெரியும். சைடில் வந்து நம்ம நாச் போடும்போது இந்த இடத்துல இந்த லைன் வரும். நம்ம வந்து நாச் போடும்போது டாட் போடும்போது எல்லாமே இந்த இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா தான் நம்ம அந்த செஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாச் போட்டுக்க முடியும். அதே மாதிரி இது கொஞ்சம் மேலே இருந்தால் தான் இங்கே யோக் வச்சு இந்த ஸ்ட்ரைட் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இல்லாட்டினா இந்த பீஸ் வந்து இப்படி கீழே இறங்கிக்கும். அது ஸ்ட்ரைட் வரணுங்கிறதுக்காக தான் இங்கே மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சும் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லா ப்ளவுஸுக்குமே பொருந்தும், பிரின்சஸ் கட்டுக்கு மட்டும் அல்ல, போட் நெக் மட்டும் அந்த மாதிரி இல்லை, எல்லா ப்ளவுஸுக்குமே அது பொருந்தும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து 3 இன்ச்சுக்கு நான் யோக் வச்சுருக்கேன். சரி, ஓகே, இதெல்லாம் எப்பவும் போல் நம்ம வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்துட்டு டாட் வந்து எப்படி
கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டாட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு வந்து அந்த டவுட் இருக்குது. அதாவது மிடில் செஸ்ட் எப்படி, அதாவது அந்த பஸ்ட்டு பாயிண்ட் எங்கே, 2 பஸ்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறையா பேருடைய சந்தேகம். நான் டைரெக்டாக நீங்கள் பாடி மெஷர் பண்ணும்போது நீங்கள் வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த பஸ்டினுடைய பாயிண்ட் வரைக்கும் உயரம் நம்ம அளந்துக்கலாம். 2 பஸ்டினுடைய மிட் பாயிண்ட்டுக்கும் நிப்புளுக்கும் கிராஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் அதில் பாதி நம்ம வைக்கும்போது தான் நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸு நம்ம வந்து வைக்கிறோம். இது வந்து டைரெக்டாக நம்ம ஒரு பாடியில் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு. சப்போஸ் பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்க முடியல, நம்மக்கிட்ட இருக்க அளவு வச்சு நம்ம எப்படி மிடில் செஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா செஸ்ட் ரவுண்டு நம்ம எடுக்கிறோம். அந்த செஸ்ட் ரவுண்டை நீங்கள் 4ஆக பிரித்தாவே போதும், உங்களுக்கு அந்த உயரம் தான், அதாவது அப்ராக்சிமேட்டாக தான், ஆனால் கரெக்டாக தான் வரும், தப்பாக வராது. அப்போ 36 வருது அப்படின்னா உங்களுக்கு மிடில் செஸ்ட் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வரும். மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுருங்க, அது ஜாயிண்ட்டுக்கு போயிடும். அப்போ 9.5 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா அது வந்து மிடில் செஸ்ட். அந்த 9.5ல் பாதி வந்து ஃப்ரண்ட்லேருந்து கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 8 வருதுன்னா 4 வைங்க, 9 வருதுன்னா 4.5 வைங்க, 9.5 வருதுன்னா 4.25 வைங்க, 10 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை 5 இன்ச்சு வைங்க. அதுதான் வந்து இந்த மிடில் செஸ்டனுடைய இந்த உயரமும் தெரிஞ்சால் அதுதான் உங்களுக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டு. சப்போஸ் கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் நம்ம எடுத்து 1/4 வச்சோம் அப்படின்னா செட் ஆகாது. கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு மிடில் செஸ்ட் எடுத்து தான் நம்ம வைக்கணும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட் ரவுண்டு, அதாவது அண்டர் ஆர்மில் டேப் ரவுண்ட் பண்ணி எடுக்கிறதும் மிடில் செஸ்ட் எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும். ஆனால் செஸ்ட்டு வந்து நல்லா பெருசாக இருக்குது, அவங்களுக்கு எப்படி நம்ம மிடில் செஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த செஸ்ட் ரவுண்டு வச்சோம் அப்படின்னு, இந்த மிடில் செஸ்ட் வச்சோம் அப்படின்னா அது செட் ஆகாது. அப்போ அவங்களுக்கு மிடில் செஸ்ட் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 36 இன்ச்சு வருது, மிடில் செஸ்ட் 40 வருது அப்படின்னா அந்த 10 இன்ச்சுக்கு தான் வந்து நீங்கள் இந்த மிட் பாயிண்ட் வைக்கணுமே ஒழிய 9க்கோ 9.5க்கோ வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட் ரொம்ப மேலே போயிடும், கப் ஷேப் வந்து ஃபிட் ஆகாது. அது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு கம்பல்சரி 4 டாட் வைங்க, தின் யோக் வைங்க. அப்போ தான் வந்து அந்த கப்பு வெட்டாமல் அவங்க ஃப்ரீயாக அந்த ப்ளவுஸை வந்து போட முடியும். நிறையா பேர் வந்து இந்த டவுட் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க, அந்த மிடில் செஸ்ட் வந்து எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி நீங்கள் மிடில் செஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/4 செஸ்ட்டு கரெக்டு தான். சப்போஸ் பஸ்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மிடில் செஸ்டினுடைய 1/4 எடுத்துக்கோங்க. மிடில் செஸ்ட் அப்படின்னா அண்டர் ஆர்ம் கீழே நம்ம டேப்பு வச்சு எடுக்கிறது வந்து செஸ்ட் ரவுண்டு, அதுக்கு கீழே கப் ஷேப்புக்கு சென்டரில் வச்சு எடுக்கிறது வந்து மிடில் செஸ்ட். இதுதான் நம்ம வந்து வித்தியாசம். அப்போ இடுப்பு அளவு அப்படிங்கும்போது அது யூஸ்வலாக செஸ்ட்டு பெருசாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இடுப்பு இறக்கம் தான் வைக்கணும். நீங்கள் மேலேயே வச்சிட்டிங்க அப்படின்னாலும் யோக் வந்து ரொம்ப தின்னாக வரும், கை தூக்குனா அவங்களுக்கு வந்து அந்த இது வரைக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நல்லா இறக்கம், பட்டி கூட பெருசாக வேணும்னா இறக்கம் இன்னும் அதிகமாகவே வச்சு நம்ம வந்து வைக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத்தும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் மிடில் செஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருந்து நம்ம இந்த இடத்துல ஒரு 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். இதுவே இங்கேருந்து இங்கே இது 9.5 இன்ச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போது மிடில் செஸ்ட்டு. இது வந்து ஓகே. இப்போ வந்து ஒரு ஃப்ரண்ட் நெக்கு வந்து இதே அளவு தான் நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பின்னாடி வந்து 3.5 இருக்குது, முன்னாடி வந்து ஒரு 4 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா இந்த 4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருந்து இங்கேயும் இங்கே எவ்வளோ 4.5னா இங்கேயும் ஒரு 4.5 வச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஷேப்பு வரும். அப்போ இதுக்கிட்ட இருந்து இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அவங்களுடைய கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் மேலே ஏற்றிக்கோங்க. அப்போ வந்து இந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இது இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். இது வந்து அந்த அவங்களுடைய செஸ்டனுடைய அளவை பொறுத்து. இப்படி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக வரும், இப்படி இருந்தால் பஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவங்களுக்கு இப்படி வரும். இப்போ இதை வந்து இந்த சைடு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம், இதுவும் இந்த சைடு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இதை வந்து ஆர்ம் ஹோல் வந்து கொஞ்சம் மேலே இப்படி இருக்கும், இந்த மாதிரி வரும். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் நெக்கு, இதில் வந்து நம்ம நெக்கு வந்து வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது வந்து இந்த இடம் நமக்கு வரணும்னா இதை கொஞ்சம் டவுன் பண்ணி கூட நம்ம, ஏன்னா இந்த முக்கோணமாக இருக்கிறது வந்து உள்ளே நம்ம தைக்கும்போது உள்ளே போயிடும். இந்த இடம் தான் ஸ்டிச்சு வர போர்ஷன், அப்போ வந்து இப்படி தான் வரும். அப்போ இந்த இடம் நம்ம டாட் பிடிக்கும்போது இது வரைக்கும் உள்ளே போயிடும். இதுதான் நமக்கு இதனுடைய 4.5 அப்படிங்கிறது இந்த உயரம். இங்கேயும் பார்த்திங்கன்னா 4.5. இது வந்து ஆர்ம் ஹோல்லேருந்து நம்ம யூஸ்வலாக எப்பவும் பிடிக்கிறது தான்.
அதே மாதிரி இந்த யோக் வந்து நான் சொன்னபடி நார்மல் வீடியோஸில் நார்மல் ப்ளவுஸுக்கு யோக் எப்படி நம்ம கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த யோக்கு. இதை வந்து நல்லா இப்படி டீப்பாகவும் கட் பண்ணலாம், இப்படி ஸ்லாண்டிங்காகவும் வர மாதிரி கட் பண்ணலாம். இது எப்படி இந்த ஹைட் உங்களுக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோக்கு வச்சுக்கலாம். நெக்கு வந்து இங்கே வரும், இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ராஸ் பண்ணணும், இல்லாட்டினா நெக்கு வந்து லூஸ் வரும். இது வந்து யூஸ்வலாக எல்லா ப்ளவுஸுமே சேம் மெத்தடு தான். இந்த இடத்துல நம்ம யோக் மட்டும்தான் அட்டாச் பண்ணுறோம், ப்ளவுஸு மாதிரி நம்ம இந்த இடத்துல டாட் பிடிக்கிறோம். இதை தவிர இதில் வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அளவுகள் வந்து நீங்கள் பேக்கில் இருக்கிறது தான் அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வரும். எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டில் நமக்கு தேவைப்படுற அளவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு செஸ்டினுடைய மிட் பாயிண்ட் தான் தேவைப்படும். அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் மெஷர் பண்ணுறது கரெக்டாக 1/4 செஸ்ட்டு வரணும். ரொம்ப டைட்டாக போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி கோடு லைன் வரும், இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது. செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1/4 செஸ்ட்டு, அதாவது 4 இன்ச்சு சேர்த்தனதுக்கப்புறம் 9.5 இன்ச்சு வருது அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஒரு 9.5 இன்ச்சு அப்படியே தான் வரணும். ஒரு 1/4 இன்ச்சு கூட எக்ஸஸாக வரலாம். அந்த 1/4 இன்ச்சு ஏன் எக்ஸஸாக வருது அப்படின்னா நம்மளுடைய இந்த ஆம்ஹோலுக்கு நேராக நெக்கு வரும்போது இப்போ இது பார்த்திங்கன்னா நெக்கினுடைய ஷேப்பு இப்போ இது மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா நீங்கள் இங்கே கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு லூஸ் கிடைக்கும். இந்த இடம் வரும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா கரெக்டான 1/4 செஸ்ட்டு நம்ம வச்சுக்கணும். இங்கே வரும்போது கொஞ்சம் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இடம் அப்படிங்கிறது தான் ரொம்ப, அதாவது இந்த ஆம்ஹோலுக்கு நேராக வர்ற போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தான் அந்த லைன் வர்றதுக்கான ஒரு கரெக்டான இடம். இப்போ லோ நெக்குனாலும் இப்படி கொஞ்சம் கிராஸ் வரும்போது துணி கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் மேலே இருந்தாலும் நெக்கு வந்து லூஸ் கொடுத்துக்கும். அப்போ கரெக்டாக அந்த செஸ்ட்டுக்கு நேராக வர லைன் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து 9.5 வருது அப்படின்னா கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்ந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த டாட் நம்ம பிடிக்கும் போது இந்த இடம் கொஞ்சம் டைட் ஆகும், இங்கே கிராஸ் வெட்டும்போது கொஞ்சம் டைட் ஆகும். இந்த கிராஸ் வெட்டினதுக்கு அப்புறமா இங்கேருந்து இங்கே உங்களுக்கு 9.5 இன்ச்சு அல்லது 9.25 இன்ச்சு இருந்தால் தான் ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ அதே மாதிரி நான் பேக் நெக் சொல்லியிருப்பேன். இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது 9.5 இன்ச்சு வரணும். அப்போ இதுவும் நீங்கள் வைக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஒரு இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடும், ஒரு இது பார்த்திங்கன்னா வெளியில் போகும். ஆனால் நீங்கள் இந்த டாட்டெல்லாம் பிடிச்சி ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது இந்த 2 நாச்சும் உங்களுக்கு ஈக்குவலாக வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் தைக்கிறதும் நீங்கள் கட்டிங் போடுறதும் கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஆம்ஹோல்லையும் இந்த ஃப்ரண்ட்டில் இதில் எல்லாமே நிறையா டவுட்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் என்னால் கிளியர் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லாமே டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மாடல் என்ன, அடுத்த இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வர டவுட்ஸ் வந்து அதிகம் விரும்பி போடுறது போட் நெக்கு, ரவுண்ட் நெக்கு. ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நல்லா டீப் ரவுண்டு வச்சு போடணும் அப்படிங்கிறதும், கொஞ்சம் ஏஜாக இருக்கவங்களுக்கு நல்லா க்ளோஸ் யூ நெக் வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ ரவுண்ட் நெக்கினுடைய வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூ நெக்குக்கு என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போட் நெக்குக்கு என்னென்ன சேஞ்சஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 50% டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிரும். உங்களுக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.